ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி காலபுருஷ சக்கரத்தின் முதல் இடம், மேடான இடம், உயரமான இடம், அங்கார பகவானின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குங்க. கோச்சார பலன்கள் நல்லா இருக்குது. ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார், குரு சாரம் எடுத்திருக்கிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, அருமையான அமைப்பு. உபசேன ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3/4/2025 வரைக்கும் மகராசனை வாழ போகிறீங்க. சரியா? அனைத்து வளங்களும் நலங்களை பற்றி சிறப்பாக இருக்க போகிறீங்க. இதுக்கு முத்தாப்பாக வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த பஞ்சமி தீதி அன்னைக்கு நீங்கள் சில காரியங்களை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல லெவலுக்கு போவீங்க. நல்ல விதமான காரியங்கள் நடக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. பொதுவாக ஒரு ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய பலன்கள் கிடைக்கணும்னா ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த புதன் மிதுனத்துக்கு உடைய புதன், ஏன்னா மிதுனத்தில் தான் செவ்வாய் இருக்கிறாரு. மிதுனத்துக்கு வீடு கொடுத்த புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறாரு. அடுத்து 11ஆம் இடத்துக்கு வராரு. சனி பகவான் கூட சேர்றாரு. நல்ல அமைப்பு தான். சனி பகவானை சுபத்துவப்படுத்துவார். அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே நீசபங்க ராஜயோகம் அடைவார். அடுத்து உங்கள் ராசிக்கே வருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். ஸோ புதன் அடுத்து இன்னும் வருகின்ற ஒரு 5 மாத காலத்துக்கு அருமையான பலன்களை மேசராசிக்கு கொடுக்குறாரு. இப்போ இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னு பார்த்தோம்னா, வசந்தம்னாலே நல்லது தான். மனிதனுக்கு வசந்தம், என் வாழ்க்கையில் வசந்தம் வீசாதா சார், வசந்தம் வராதா, வசந்த காலம் அப்படின்னு நினைப்போம். நம்ம தன்னை மறந்து நினச்சி பார்க்குறதெல்லாம் வசந்தம் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நினைவு வசந்தமாக இருக்கும். சில பேருக்கு நிஜ வாழ்க்கையே வசந்தமாக இருக்கும். சில பேர் கற்பனை கோட்டையிலே வசந்தமாக இருப்பாங்க. சில பேர் நிஜ வாழ்க்கையிலே வசந்தமாக இருப்பாங்க. வசந்தம் இருக்கணும். சரியா? வசந்தம் இருந்தால் அனைத்தும் வாழ்க்கையில் வசப்படும். அந்த வசந்தத்தை தருகிறது பஞ்சமி, வசந்த பஞ்சமி. இந்த குளிர்காலம், இப்போ குளிர்காலம் நடக்குது. குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம். வசந்த காலம்னா கோடை காலம்னு அர்த்தம். கோடை வருவதற்கு ஒரு முத்தாப்பாக இருக்கிறனால தான் வசந்த பஞ்சமி. அந்த வசந்த பஞ்சமி ஆரம்பித்த பின்னாடி கொஞ்சம் குளிரினுடைய தாக்கம் குறைஞ்சு வெப்பம் அதிகமாகும். சரியா நேர்களே? அந்த வெப்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி மாசி சிவராத்திரிக்கு மேலே அதிகமாகும். சூரியன் உத்தராயணத்தில் இருக்கிறார். உத்தராயண காலத்தில் தான் உச்ச வீட்டை நோக்கி போகிறாரு. உங்கள் வீட்டை நோக்கி தான் வராரு, மேசத்தை நோக்கி தான் வராரு. சூரியன் உத்தராயணத்தில் மேசத்தை நோக்கி பயணிக்கிற போது தை அமாவாசைக்கு அடுத்து, தை அமாவாசை முடிந்து வருகிற வளர்பிறை பஞ்சமியிலிருந்து மாசி மகம் வரைக்கும் உள்ள நாட்கள் நல்ல நாட்களாக அனுசரிக்கப்படுகின்றன. சரியா? சூரியன் நல்ல நிலைமையில் இருப்பார், உத்வேகத்தோடு இருப்பார். உங்கள் ராசிக்கு 5 கூடியவன் பஞ்சமாதிபதி உத்வேகத்தோடு இருக்கிறனால தொட்ட காரியம் மலமலன்னு முடியும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பிள்ளைகளால் ஒரு அனுக்கிரம் இருக்கும். பிள்ளைகளால் ஒரு அனுகூலம் இருக்கும். பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்லபடியாக முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தியை காதல் கேட்பீங்க. இப்படி சில அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. ஓகே, இப்போ இந்த வசந்த பஞ்சமி எப்படி சார் அப்படின்னா, இது சரஸ்வதிக்காக கொண்டாடுற நாள். ஆக்சுவலாக புராணத்தின்படி சரஸ்வதி பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. அது நிறைய கதைகள் இருக்குது. கதைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா நவராத்திரி 4 விதமான நவராத்திரி நடக்குது. வராகி நவராத்திரி, சியாமலா நவராத்திரி, இன்னும் 2 நவராத்திரி இருக்குது. அதெல்லாம் இந்த கதையில் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இருக்குது. நமக்கு சப்ஜெக்ட் தான் முக்கியம். சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துட்டோம்னா, வசந்த பஞ்சமி முன்னிட்டு 5 கிரகங்கள் சுபத்துவம் மாறாங்க. சனி பகவான், ஆமாம், வசந்த பஞ்சமி என்றைக்கு வருது சார், அதை சொல்லணும்ல. பிப்ரவரி 2ஆம் தேதி. பிப்ரவரி 2ஆம் தேதி தை 20 ஞாயிற்றுக்கிழமை வருது. சரியா? அருமையான அமைப்பு. பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை தை 20ஆம் தேதி வருது. எல்லாருக்கும் லீவு தான் அன்றைக்கி. நீங்கள் நான் சொல்கிற காரியத்தை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் சிறப்படைவீங்க. இதெல்லாம் முக்கியமான அமைப்பு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எல்லோரும் கஷ்டப்படுறாங்களா? இல்லை. ஆனால் சில நேரம் சிலருக்கு கஷ்டம் வருது. சிலருக்கு சாதாரண கஷ்டமாக இருக்குது, சிலருக்கு பெருங்கஷ்டமாக இருக்குது. பெருங்கஷ்டமாக இருக்கிறவங்க சங்கடப்படுறாங்க, சமாளிக்க முடியலன்னு சங்கடப்படுறாங்க. அதுக்கு சில வழிபாடு முறைகள்லாம் பண்ணுறோம். நம்ம கோயிலுக்கு போகிறோம், பரிகாரம் பண்ணுறோம், அவரை கூப்பிட்றோம், இவரை கூப்பிட்றோம், சில காரியங்களை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் யாரையும் கூப்பிட வேண்டாம். நீங்கள் வீட்டிலே இருந்து சில காரியங்களை செய்யுங்க. நம்ம சொல்கிற காரியத்தெல்லாம் செய்யுங்க. போது ஜோடத்தில் நான் சுருக்கமாக சில பரிகாரம் வழிபாடு சொல்லுவேன். அதை செஞ்சீங்களும் நல்லா இருப்பீங்க. இறைவன் அருளால் நிறைய பேர் நலப்பட்டிருக்கிறாங்க. நானும் நலப்பட்டிருக்கிறேன். நமக்கு வேண்டியவர்கள் நலப்பட்டிருக்கிறாங்க. சரியா நேரில்? நம்ம ஒரு மனதோடு அந்த காரியத்தை செய்யணும். சரியா? ஓகே. வசந்த பஞ்சமி சரஸ்வதி பூஜை மாதிரி தான். அன்னை சரஸ்வதியோட ஒரு உகந்த நாளாக அவள் பிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி சில காரியத்தை பண்ணணும். வசந்த பஞ்சமி முன்னிட்டு 5 கிரகங்கள் சுபத்துவம் அடைகின்றன. சனி பகவான் சுபவர்க்கு எடுக்கிறாரு. அன்றைக்கே எடுக்கிறாரு. பிப்ரவரி 2ஆம் தேதி பூரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அருமையான அமைப்புங்க, அருமையான அமைப்பு. சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல பூரட்டாதி 2ஆம் பாதம் எடுக்கிறாரு. ராசிக்கு 10-11 கூடையவன். கர்மஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி, தர்மஸ்தானாபதி சாரம் எடுக்கிறாரு.
அருமையான அமைப்பு, நல்லா இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வசந்த பஞ்சமிக்கு பின்னாடி மேசராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். குரு சாரம் சனி எடுக்கிறாரு. குரு பிரபஞ்சத்துக்கு நல்லதை கொடுக்குறவர். தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன். குரு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, லெக்சராக இருக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவங்க, பணப்புழக்கத்தில் இருக்கிறவங்க, ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, கேஷியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சாமானியப்பட்ட மக்களில் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க, அடமானம் பண்ணுறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, பொருள் மாற்றுறவங்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ குரு ஒரு நல்ல கிரகம். மனிதனாக பாதிக்கப்படுறதுக்கு குருவுடைய அம்சம் ரொம்ப வேணும். அந்த குரு சாரத்தில் யார் இருக்கா? சனி பகவான் ஏறுறாரு. பூரட்டாதி 2ஆம் மாதம் சுபப்பருக்கு எடுக்கிறாரு. இந்நேரம் முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குது. உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் வந்து குரு சாரம் தான் எடுத்திருக்கிறார். புனர்பூசம் 3ஆம் பாதம் அருமையான அமைப்புங்க. புனர்பூசம் 3ஆம் பாதம் எடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ 2 பாவ கிரகங்கள் குரு சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. சனி பகவான் முழு பவர், செவ்வாய் வந்து முக்கா பவர். 2 பேருமே வந்து சுப வர்க்கம் எடுத்திருக்கிறாங்க. குருவுடைய சாரம் எடுத்திருக்கிறது மேச ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9, 12 கூடியவன் சாரம் எடுத்திருக்கிறாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். மேச ராசியில் வந்து அயல் தேசம், அயல் மாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அது நீங்கள் உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல அருமையாக இருக்கும். கோடிக்கணக்கில் பணம் வரும், யோகம் இருக்கும். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நல்ல பணம் பொருளும் நல்லபடியாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம், ஊதியத்துக்கேற்ற உயர்வு, அது மாதிரி உங்கள் உழைப்புக்கேற்ற அந்த ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அது எப்படி நீங்கள் உழைக்கிறீங்கிறது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சரியா? லக்கண ரீதியாக தசாபுத்தி பார்க்கணும். பார்த்துட்டோம்னா அதோட சதவீதத்தை சொல்லிடலாம். எல்லாத்துக்கும் இந்த விதி பொருந்தும். ஆனால் அந்த விதி வந்து சில பேருக்கு வந்து ஆவரேஜாக இருக்கும், சில பேருக்கு எபோ ஆவரேஜாக இருக்கும், சில பேருக்கு பிலோ ஆவரேஜாக இருக்கும். அது வந்து உங்கள் ஜனன ஜாதக லக்கண தசாபத்தி ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ சனி பகவான் குரு சார் எடுக்கிறாரு. நீதியின் கடவுள், பிரபஞ்சத்துக்கு நீதியை கொடுக்குறவர், ஆயிலை கொடுக்குறவர் சனி பகவான் பூரட்டாதி 2ஆம் மாதம் எடுத்தது மேசராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் ஒரு 5 கிரகங்கள் சரியில்லாதவங்க வந்து இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரகங்களுடைய மாற்றம் சரியாக போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அசுபதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். இப்போ உங்களுக்கு தசாபுத்தி மாறும். சரியா? சில பேருக்கு சூரிய திசை நடக்கும், சில பேருக்கு சுக்கர திசை நடக்கும், சில பேருக்கு சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, சனி மகா திசை, குரு திசை இப்படி நடக்கும். நல்லா பார்த்தோம்னா வந்து நிறைய பேருக்கு இந்த மிடில் தான் நடக்கும். இந்த ராகு திசையிலேருந்து நடக்கும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, இந்த 4 திசையில் தான் ஓரளவு வயதில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு % இப்போ திசை மாறி இருக்கும், இல்லைன்னா புத்தி மாறி இருக்கும். ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஜோதிஷம் பார்க்குறது கிடையாது, ஜாதகத்தை அப்பப்போ பார்க்குறது கிடையாது. எப்போயோ ஒரு தடவை பார்ப்போம், ஒரு நல்ல நாளுக்கு ஒரு நாள் பார்ப்போம், ஒரு ஜோசியரை கொடுத்து பார்ப்போம். அது நல்ல ஜோசியர்கிட்ட கொடுக்கணும், இல்லைனா அந்த ஆள் ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுட்டு போயிடுவான். அதை செய் இதை செய் அப்படின்னு ஆகாத வழிபாடு பரிகாரத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி ஜோதிடர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வர்றவங்களை வந்து நோக்கடிக்கிறாங்க. பலனை சொல்லணும், யதார்த்தத்தை சொல்லணும். வர்றவங்களை பயமுறுத்தாமல் யதார்த்தத்தை சொல்லி நம்பிக்கை ஊட்டி அனுப்பிவிடணும். ஜோதிடம் அப்படின்னா 2 அர்த்தம் இருக்குது. ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். அதுபோக அந்த நவக்கிரகங்களில் அந்த நட்சத்திரங்கள் ஒரு 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 வாரியாக நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறதும் ஜோதிடம் தான். அதுபோல் வர்றவங்களை திடப்படுத்தி அனுப்புறதும் ஜோதிடம் தான். அவங்கள திடப்படுத்தி அனுப்பணும். ஜோதிடம் பார்க்க ஏன்டா போனோன்னு சில பேர் ஃபீல் பண்ணிடுவாங்க. அந்த ஜோசியக்காரன்கிட்ட போய் புத்தகத்தை கொடுத்தேன்டா, அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் என்னமோ சொல்கிறேன், ஒன்றும் நமக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பயப்படுறவங்க நிறையா இருக்கிறாங்க. ஸோ ஜோதிடம் பார்க்குறது வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும், ஒரு இதை கொடுக்கணும். சரியா? ஒரு தைரியத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஜோதிடர்கிட்ட போய் நம்ம ஜாதக புத்தகத்தை கொடுக்கணும். ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய பேருக்கு தசா புத்தியெல்லாம் மாறி இருக்கும். ஒரு தசையிலேருந்து ஒரு தசையில் வந்திருப்பீங்க, ஒரு புத்தியிலேருந்து ஒரு புத்திக்கு வந்திருக்கும். அவங்களும் இந்த பூஜையை செய்யணும். இந்த பஞ்சமி அன்னைக்கு, வசந்த பஞ்சமி அன்னைக்கு நான் சொல்கிற கைங்கரியத்தை பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும். அதை மறந்துடாதீங்க. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் ஒரு 5 கிரகங்கள், பஞ்ச கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் சுக்கிரன், புதன், சூரியன், குரு, சனி பகவான். இவங்க ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவங்க இந்த திதி, இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு சரஸ்வதி தாயை வழிபட்டிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டால் ஒளி கொடுக்குற மின்சாரம். சரியா? இருட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்நேரம் டக்குன்னு ஒரு மெழுகுவர்த்தி பற்றி வச்சிட்டோம்னா இருள் அகன்று விடும். காரூருள் நீக்கி கதிரவன் வருவான்னு சொன்ன மாதிரி இந்த இருள் அகன்று விடும். காலை பொழுது வந்து இந்த பூபாலம் நல்லபடியாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து ஞானம் வரணும். சில பேருக்கு வந்து இயற்கையிலே இருக்கும், சில பேருக்கு பிறர் சொன்னால் தான் வரும். சரியா? அதனால் நம்ம வந்து இயற்கையே வந்தாலும் சரி, பிறர் சொல்ல கேட்டாலும் சரி, சில காரியங்களை கரெக்டாக செஞ்சிடணும். ஆனால் காரியத்தை செய்கிறதுக்கு மற்றவங்களுடைய யோசனை தேவையில்லை, நம்ம தான் அதுக்கு முயற்சி பண்ணணும். செஞ்சுருங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி தை 20 ஞாயிற்றுக்கிழமை இந்த காரியத்தை செய்யுங்க. டயத்தை சொல்கிறேன், அருமையான டயத்தை சொல்கிறேன். அந்த காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்.
புதன் கெட்டு போனவர்கள், சுக்கிரன் கெட்டு போனவர்கள், சனி பகவான் கெட்டு போனவர்கள், சூரியன் கெட்டு போனவர்கள், குரு கெட்டு போனவர்கள். இந்த 5 கிரகங்கள் கெட்டு போனவங்க வந்து 5ல் வந்து 5ம் கெட்டு போயிருக்காது ஒரு மனிதனுக்கு. ஏன்னா 5 கிரகம் கெட்டு போனால் அந்த ஜாதகம் வாழ்றதுக்கு தகுதியற்ற ஜாதகமாக போயிடும். 5ல் எப்படி 2 கெட்டு போயிருக்கும். ஒருத்தங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 9 கிரகங்களில் வந்து மெஜாரிட்டியாக ஒரு 5 கிரகங்கள் நல்லா இருக்குன்னா அவங்க நல்ல ஜாதகமான அர்த்தம். எபோ அவரேஜாக இருந்துட்டு போயிடுவாங்க. வாழ்க்கை வந்து ஏதோ முன்ன பின்ன இருந்தாலுமே ஓரளவு நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. 4 கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா ஆவரேஜாக இருப்பாங்க. சரியா, தனக்குன்னு நல்லபடியாக இருந்துட்டு போயிடுவாங்க. 2 கிரகம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை கெட்டு போயிடும், நல்லா இருக்காது. அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன், ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்குறேன். பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாதகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் வந்து இந்த 5 கிரகங்கள் கெட்டு போனவர்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல் சுக்கிரன் எடுத்துக்கிறோம். சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். 2 7 கூடையவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, கலசர ஸ்தானாபதி. மேசராசிக்காரங்க குடும்பத்தோடு இருக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம், நான் மேசராசியில் பிறந்திருக்கேன் சார், பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், நான் நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா அப்பா கூட பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டுலேயும் நான் நல்லா சைன் பண்ணி இருக்கணும்னா, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தை நல்லா இருந்தார்னா நீங்கள் குடும்பத்தோடு கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டிகிட்டு போயிடுவீங்க. சுக்கிரை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை தான். சரியா, சரி. சுக்கிரை சரியில்லைன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சுக்கிரை வந்து கடகத்தில் அல்லது சிம்மத்தில் இருப்பார், இல்லைன்னா வந்து விருச்சிகத்தில் இருப்பார். இந்த 3 இடத்துல இருந்தார்னா சுக்கிரை வந்து நல்ல நிலைமையை கொடுக்க மாட்டார். சரியா, ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். விருச்சிகத்தில் இருந்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. கடகத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, ராசிக்கு ஏதோ ஒன்று செய்வார். சிம்மத்தில் இருந்தார்னா சிறப்பு அல்ல. கடக சிம்மம் விருச்சிகம் வந்து சுக்கிரனுக்கு உகந்த வீடு அல்ல. அதுபோக சுக்கிரன் வந்து ராகு கூட சேரக்கூடாது. இப்போ சேர்றாரு. சப்ஜெக்ட் கரெக்டாக வருது பாருங்கள், பாயிண்ட் வருது, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. இப்போ சேர்றாரு, வர 28ஆம் தேதி ராசிக்கு 12ஆம் இடத்துல சேர்றாரு. சுக்கிரன் வந்து சேர்றாரு, ராகுவோட சேர்ந்தாலும் பரவாயில்ல, உச்சமடைகிறாரு. உச்சமடைஞ்சு அடுக்கிறது உச்ச வக்கரம் அடைஞ்சு பரிவர்த்தனை யோகத்தில் இப்படி பலதரப்பட்ட யோகத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் ஒரு 50% தான் இப்போதைக்கு பலன் கொடுப்பார். கவனமாக இருங்க, குடும்பத்திலும் சரி கணவன் மனைவர்களும் சரி கவனமாக இருங்க. இதுக்கு வேணால் தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா சுக்கிரன் வந்து பலதரப்பட்ட மாறுபட்ட கோணத்தில் பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது, உச்சம் அடைகிறாரு, நல்லது. ராகுவோட சேராரு, நல்லது இல்லை. மார்ச் 1ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் அடைகிறாரு, நல்லது அல்ல. ஒரு கிரகம் உச்சமாய் வக்கரம் அடைகிறது நல்லது அல்ல. ஆனால் அதே நேரத்தில் குருவோட பரிவர்த்தனை ஆகிறாரு. ஏன்னா குரு வீட்டில் அவர் இருக்கிறாரு, அவர் வீட்டில் இவர் இருக்கிறாரு. ரிஷபத்தில் குரு, மீனத்தில் சுக்கிரன், இது பரிவர்த்தனை. ஸோ ஒன்று அடித்து ஒன்று ஏறுது. சரியா, நேரில் ஒன்று இழந்தால் ஒன்று கிடைக்குது. அப்படின்னா என்ன ஆகுது, பேலன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்குது. ஒரு தராசு ஒரு பக்கம் இழுக்குது, ஒரு வெயிட்டை வச்சா இது ஏறுது, இது இறங்குது, இது ஏறுது. இப்படி தான் சுக்கிரன் பலன் கொடுக்குறாரு. எங்கேருந்து கொடுக்குறாரு? 12ஆம் இடத்துலேருந்து கொடுக்குறாரு. வாட்டவர் மேபி 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் விரயம் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் விரயம் இருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள், சொந்த பந்த விஷயத்தில் ஒரு பக்கம் விரயம் இருக்கும். இதை தவிர்க்க முடியாது. இதை தவிர்க்க என்ன சார் செய்யணும்? அந்த பூஜை பண்ணணும். வசந்த பஞ்சமி அன்னைக்கு நான் சொல்கிற பூஜை பண்ணுங்க. ஓகே. அதுபோக வந்து புதன் வந்து ஏற்கனவே மேசராசிக்கு ஆகாத கிரகம் தான். அவர் அறிவை கொடுப்பார், வித்தியை கொடுப்பார். சரஸ்வதி தேவன் பரிபூர்ண அருள் பெற்றவர் புதன். அந்த புதன் வீக்கானவங்களும் இந்த பூஜை பண்ணலாம் பஞ்சமி அன்னைக்கு. என்ன சார் புதன் கெட்டு போயிருப்பார், ஜாதகத்தில் எப்படி பார்க்குறது? புதன் வந்து விருச்சிகத்தில் இருப்பார், இல்லைனா கடகத்தில் இருப்பார், இல்லைனா மேசத்தில் இருப்பார். இந்த 3 இடத்துல இருந்தாருன்னா புதன் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக புதன் கேது கூட சேரக்கூடாது, அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. சரியா, இந்த அமைப்பில் இருந்தாலும் புதன் கெடு பலன்களை கொடுப்பார். சனி பகவான் கூட சேர்ந்துட்டாருன்னா ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பார். ராகு கூட சேர்ந்துருந்தாருன்னா வேறு மாதிரியான பலன்களை கொடுப்பார். ஆனால் புதன் திசை ராகு புத்தி வரும்போது போட்டு பரட்டை எடுத்துருவார். அதே மாதிரி ராகு திசை புதன் புத்தியும் போட்டு பரட்டை எடுத்துருவார். மற்ற நேரங்களில் ராகு புதன் இருக்கிறவங்க ஓரளவு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையை சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. மற்றபடி புதன் யாருக்கிட்டும் சேரலாம். சூரியன்கிட்ட அஸ்தமனம் ஆகக்கூடாது, ஆனால் அவர் வழி இல்லாமல் அஸ்தமனம் ஆவார். ஏன்னா நெருங்கி போவார். சூரியனும் புதனும் வந்து ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைகள் மாதிரி ஒட்டி தான் போவாங்க. அது தவிர்க்க முடியாது. பிரபஞ்சத்தை நியதி எப்படி இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணும். அதுபோக சுக்கிரன் கூட புதன் சேரலாம், குரு கூட சேரலாம். குரு பார்வைக்கு வரலாம், சுக்கிரன் பார்வைக்கு வரமாட்டார். சுக்கிரன் கூட சேர்ந்து தான் போவார். ஸோ புதன் வந்து கடகம், சிம்மம், விருச்சிகம், மேசம். சிம்மம் கிடையாது, சிம்மம் வந்து ஒரு பிடித்த வீடு. கடகம், விருச்சிகம், மேசத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அப்பேற்பட்ட புதனுடைய அணுக்கணம் கிடைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணி ஆகணும். புதன் ரொம்ப முக்கியமானவருங்க. மேச ராசிக்கு வந்து வேலை வெட்டிக்கு போகிறவங்களுக்குலாம் புதன் ரொம்ப முக்கியமானவர். நீங்கள் வேலையில் போய் நல்லா சைன் பண்ணுறீங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்காரான்னு அர்த்தம் உங்கள் ஜாதகத்தில். ஏன்னா ராசிங்கன்னா என்னென்னா வெளி வட்டாரத்தோட போது தான் ராசி. லக்கணம் தசா புத்திங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்குறது. உங்கள் ஜாதக அமைப்புங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்குறது. மேச ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, ஒரு ராஜேந்திரன் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. ஒரு பேர் சொல்கிறேன், XYZ யாராவது ஒருத்தர். அவருக்கு வந்து வேலையில் கெட்டிக்காரனாக இருக்கிறாரு. எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல, வேலையில் கெட்டிக்காரனாக இருக்கிறாரு. வேலை பார்க்குற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா புதன் நல்லா இருப்பார்.
சரியா? புதன் நல்லா இருப்பார், கணக்கு வழக்கு நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு, டேபிள் ஒர்க்கு, சிஸ்டர் ரிலேட்டடான ஒர்க்கு எல்லாத்துலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அவர். ஓகே, அப்பேற்பட்ட புதன், அப்பேற்பட்ட வசதிக்கு சொந்தக்கார புதன் வந்து கெட்டு போயிருந்தாருன்னா இந்த பூஜையை பண்ணணும். அடுத்து வந்து சந்திரன். சந்திரன் முக்கியமான கிரகம் தான். சரியா? சந்திரன் வேண்டியவர் தான், ராசிக்கு 4 கூடையவன். சந்திரன் சில பேர் கெட்டு போயிருப்பார். அமாவாசை சந்திரனாக இருப்பார், சனி கூட சேர்ந்துருப்பார், சனின்னு சொல்லக்கூடாது, சனி பகவான் கூட சேர்ந்துருப்பார், ராகு கூட சேர்ந்துருப்பார், கேது கூட சேர்ந்து கிரகணத்தில் இருப்பார். அவங்களும் இந்த அமைப்பை செய்யலாம், இந்த பூஜையை பண்ணலாம். அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். சரியா? குரு கெட்டு போயிருப்பார். குரு ரிஷப துலாமில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். அதுபோல் குரு ராகு கூட சேர்ந்திருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கேது கூட சேர்ந்த கேல யோகங்கிறாங்க, இருந்தாலும் தன்னோட சுய இயல்பை இழப்பார். கேது வேணால் அவர் பார்க்கலாம், 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வையில் கேதுவை பார்த்து சுபத்துவப்படுத்தலாம். ஆனால் கேது கூட இந்த கிரகம் சேர்ந்தாலுமே கிரகணப்படுத்தும். சரியா? கேதுவும் குருவும் சேர்ந்தால் என்ன, பற்றட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம். பற்றட்டு போயிடுவாங்க, வாழ்க்கையில் பற்றட்டு எனக்குன்னு இருப்பாங்க. சில பேர் திருமண பேச்சை எடுத்தாலே வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. வயசு 30 வயசு ஆகிருக்கும். அம்மா அப்பா நினைப்பாங்க, என்னடா இவனுக்கு கல்யாண பேச்சை எடுத்தாலும் ஓடி போயிடறானே, வரமாட்டேங்கிறானே, வசப்பட மாட்டேங்கிறானே. பார்க்குறவங்க ஜாதகத்தில் பாருங்கள், குரு சனி கேது இவங்க காம்பினேஷன் எங்கேயோ சேர்ந்துருக்கும். குரு வந்து கேது தொடர்பில் இருப்பார், இல்லைனா சனி பகவான் கேது தொடர்பில் இருப்பார். இவங்க 2 பேரும் குரு தொடர்பில் இருப்பாங்க. இந்த காம்பினேஷனில் இருக்கிறவனுக்கு ஈஸியாக திருமண ஆசையே வராது, பற்றட்டு இருப்பான். அவன் மனசுக்குள்ளே வேறு மாதிரி ஓடிட்டுருக்கோம். சரியா? அப்படிப்பட்டவங்க இந்த பூஜை பண்ணலாம். குரு கெட்டு போனவங்க. சரியா? அதுக்கு சில குரு கெட்டு போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் சொல்கிறேன். நிறைய சொன்னோம்னா ஜோதிடர் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். குருவை பற்றியே இன்றைக்கி ஃபுல்லாக பேசலாம். மேசராசியும் குருவும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த அளவுக்கு குரு வந்து மேசராசிக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாரு. அவர் நல்ல நிலைமையில் இருந்த என்ன பலன்கள், கெட்ட நிலைமையில் இருந்த என்ன பலன்கள், அதை பிரித்து சொல்லலாம். பட் அதோடைய நம்மளோட நோக்கம் அல்ல, அது உங்களுக்கு தேவையும் இல்லை. அதனால் நம்ம நேரம் இங்கே வந்துடுவோம். அடுத்து வந்து சனி பகவான் ஆயுட்காரகன். ஒரு மனிதனுக்கு எல்லாம் இருக்குது சார், காரு, பணம், எஸ்டேட், பங்களம் எல்லாமே இருக்குது, வண்டி வாகனம் எல்லாம் இருக்குது. தேக ஆரோக்கியம் சரியில்லை, நாள்பட்ட வியாதி இருக்குது, இப்போவோ அப்போவோ இருக்குது. சனி பகவான் வீக் ஆகிட்டார்னு அர்த்தம். ஆயிலை நீடித்து கொடுக்குறவர் சனி பகவான் தான். ஒரு மனிதனுக்கு அனைத்து இருந்தாலுமே ஆயில் இருக்கணும். ஆயில் ஒன்று இருந்தால் தான் அனைத்தையும் அனுபவிக்க முடியும். கஷ்டமோ இஷ்டமோ நஷ்டமோ எதையும் அனுபவிக்கணும்னா ஆயில் இருக்கணும். சரியா? ஆயில் இருக்கணும். அந்த ஆயிலை கொடுக்குறவர் சனி பகவான். அவர் கெட்டு போயிட்டாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? கடக சிம்மத்தில் இருப்பார், இல்லைனா ராகு கூட சேர்ந்துருப்பார், இல்லைனா அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருப்பார். அமாவாசை சந்திரன் கூட சனி பகவான் சேர்ந்துருந்தாருன்னா அந்த ஜாதகம் சுத்தமாக கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சரியா? மனமும் உடலும் ஒன்றா இருக்காது. ஏன்னா சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன். சனி பகவான் போட்டு ஆற்றவர், முழு பாவர். அமாவாசை சந்திரன் அவரும் ஒரு முழு பாவர் தான். இருள் சந்திரன், அங்கே வெளிச்சமே இருக்காது, ஒரு பொட்டு வெளிச்சம் கூட இருக்காது. மொத்தமாக ஜாதகம் வந்து இருட்டாக இருக்கும். சனி சந்திரனால் அப்படியே டோட்டலாக கவர் பண்ணியிருக்கும். ஏன்னா ராசி ரொம்ப முக்கியமில்ல. மேச ராசியில் சந்திரன், அமாவாசை சந்திரன், சனி பகவான் சேர்ந்துட்டார், நீசம் முடிஞ்சு போச்சு. சரியா? வாழ தகுதியற்ற ஜாதகமாக மாறிடும். அப்படிப்பட்டவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேச ராசியில். ஒன்று சந்திரன் கெட்டு போய் ராசியில் இருப்பார், சனி பகவான் பார்வையில் இருப்பார். சனி பகவானுடைய 3ஆம் பார்வையிலையோ 7ஆம் பார்வையிலோ 10ஆம் பார்வையில் இருப்பார். 3ஆம் பார்வையில் எங்கேருந்து பார்ப்பார்? கும்பத்திலிருந்து பார்ப்பார். மகா கொடூரம். கும்பத்தில் மூலத்திரியோன ஆட்சி பெற்ற சனி பகவான், நேர்வலு பெற்ற சனி பகவான் மேசத்தில் இருக்க சந்திரனை பார்ப்பார். அடுத்து 7ஆம் பார்வை உச்ச வீட்டிலிருந்து பார்ப்பார், துலாமிலேருந்து உச்சம் அடைஞ்சு பார்ப்பார், சுத்தம். அடுத்து வந்து 10ஆம் இடத்துல கடகத்திலிருந்து பார்ப்பார், பகமை பெற்று பார்ப்பார். ஸோ 3 இடமும் முடிஞ்சு போச்சா? ஒரு இடத்துல பகமை பெறுவார், ஒரு இடத்துல உச்சம் அடைவார், ஒரு இடத்துல மூலத்திரியோன ஆட்சி போடுவார். 3மே நல்லது கிடையாது. ஏன்னா சனி பகவான் எப்போயுமே நேர்வலு பெறக்கூடாது. பாவ கிரகங்கள் நேர்வலு பட்டுச்சுன்னா அந்த ஜாதகத்தில் வந்து பாவத்தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தங்க. இதுதாங்க ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமம், முக்கியமான விஷயம். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் இருக்கும். ஒருத்தன் வந்து மகா கொடூரனாக இருக்கிறான், நல்லது செய்ய மாட்டேங்கிறான், நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கிறான், எதிர்மறை சிந்தனையில் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சனி பகவான் வந்து நேர்வலுவில் இருப்பாங்க. ஆட்சி உச்சம் பெற்று நேர்வலுவில் அப்படி பகிரங்கமாக இருப்பாங்க. சில ஆளுகள்லாம் பாருங்கள், தெருவில் சட்டையை போட மாட்டான், அப்படியே உடம்பை கட்டிக்கிட்டு அப்படியே எதுக்கும் கூச்சப்படாமல் இருப்பானுங்க. சரியா? அவனுக்கு வந்து அந்த இதே இருக்காது, வெக்கமான சூடு சோரணம் எதுவுமே இருக்காது. அப்படி சில பேர் திரிகிற ஜென்மங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் அந்த பாவகிரகங்களுடைய பலம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அதனால் பாவகிரகங்களாக சனி பகவான், ராகு, செவ்வாய் இவங்களாம் வந்து மறைந்து இருந்து பலன்களை கொடுக்கணும். ஓகே, அதுக்குள்ளார ரொம்ப போக வேண்டாம், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். சனி பகவான் வந்து நீச அமாவாசை சந்திரன் கூட தொடர்பு கொண்டாலுமே அந்த ஜாதகம் வந்து வலுவிழந்து விடும். அப்படிப்பட்டவர்களும் இந்த வசந்த பஞ்சமி பூஜையை பண்ணணும். ஓகே, ஒரு ரவுண்டு வந்தாச்சு. 5 கிரகத்துக்கும் சொல்லிட்டேன் நான். ஏன்னா சப்ஜெக்ட் முக்கியம் நமக்கு. பலன்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் திறந்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க பலன்கள். மேசராசிக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், மேசராசினியர்கள் அப்படி இருப்பீங்க, மேசராசியில் பிறந்துட்டாலே பிரம்மனோட ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு, மேசராசியில் பிறந்தாலே சித்தர் சொன்னார், அந்த யோகி சொன்னார், பிரம்மா சொன்னார், ஒருத்தருமே சொல்லலை.
எந்த ஒரு வேத ஜோதிடத்திலும் எந்த ஒரு புத்தகத்திலுமே வந்து மேசராசிக்கு வந்து யாருமே வந்து அட்வைஸ் பண்ணவே இல்லை. கிரக நிலைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஜோதிடம். கிரக நிலைகள், கிரக சேர்க்கைகள். ஜோதிடம்னு என்ன? பிரதிபலிப்பு அண்ட் அட்ராக்ஷன். ஒரு கிரகத்துடைய ஒளி, அடுத்து அதோடைய ஈர்ப்பு, இது 2 தான் பலன்கள். ஒரு கிரகம் நல்ல நிலைமையில் இருக்குது, நல்ல நிலைமையில் தொடர்பு கொண்டுருச்சுன்னா அந்த ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த கிரகம் நல்ல பலன்களை கொடுக்க படைக்கப்பட்டிருக்கு. சரியா? அதனால தான் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. பவர் சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருப்பான். இன்றைக்கி முக்கியமான அரசியல்வாதிகள்லாம் தமிழ்நாட்டில் ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், எல்லாமே பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருப்பாங்க. ஓகே, இதுக்கு சொல்ல வரேன்னா ஜோதிடம்னாலே பிரைட்டு தான். ஒளி இருக்கும் இடம் ஜோதிடம், ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஸோ அதனால் இங்கே வந்து வேறு எந்த கதைக்கும் கற்பனைக்கும் இடமே இல்லை. சயின்ஸ் அண்டு மேக்ஸ் தான். அதுபோக வந்து அந்த லைட் அண்டு அட்ராக்ஷன், இலுமினேஷன் அண்ட் அட்ராக்ஷன் 2 தான். ஒளி பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன், சரியான வார்த்தை சொல்லணும்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அட்ராக்ஷன், இது 2 சேர்ந்தது தான் ஜோதிடமே. இதில் பிரம்மாவும் சொல்லலை, எந்த சித்தரும் சொல்லலை, எந்த ஞானியும் சொல்லலை, இறைவனும் படைக்கப்படலை, எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள் இருக்குது. பூமி மாதிரி மற்ற கிரகங்கள் இன்னும் 8 கிரகங்கள் இருக்குது. இதில் 2 கிரகங்கள் வந்து ஷேடோ பிளானெட்டு, நிழல் கிரகங்கள், ராகு கேதுகள். மற்ற கிரகங்கள்லாம் வந்து இருக்குது. சரியா? அது இருக்குது. அதனுடைய தாக்கம் வந்து பூமியில் இருக்குது. அந்த தாக்கம் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஒரு ஜீவன் பிறந்துச்சுன்னா நல்ல நிலைமையில் இருக்குது. அந்த கிரகங்களுடைய தாக்கம் மாறுபட்ட நிலையில் இருக்கும்போது ஒரு ஜீவன் இந்த பூமியில் பிறந்துச்சுன்னா அதுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. இதுதான் ஜோதிடம். சரியா? எல்லாமே இந்த கிரகங்களுடைய தாக்கம் தான். ஒரு ஜீவன் இந்த பூமியில் பறக்கும்போது கிரக நிலைகள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஜீவன் நல்லாயிருக்கும், அவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகே நேயர்களே, இந்த 5 கிரகங்களும் நல்லா இருக்கிறவங்களும் நல்லா இல்லாதவங்களும் இந்த விசேஷத்தை கொண்டாடலாம். வசந்த பஞ்சமி அன்னைக்கு அந்த இதை செய்யுங்க. ஓகே, எப்படி சார் செய்யணும் அப்படின்னா 2/2/2025 தை 20 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. சரியா? சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை தான் வருது. இந்த ஓரையில் நீங்கள் செய்யலாம். காலை 7 to 11 வரைக்கும் இருக்குது. சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை 7 to 10. ஒரு ஓரைனா 1 மணி நேரம் தான். செய்யுங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். வீட்டில் சரஸ்வதி படத்தை எடுத்துக்கோங்க. காலையில் எந்திங்க, 6 மணிக்கு எந்திங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, பூஜை அறைக்கு வந்துடுங்க. சரஸ்வதி படத்தை சுத்தப்படுத்துங்க, சந்தன குங்குமம் வைங்க. வெள்ளை பூக்கள், முல்லைப்பூ, பிச்சுப்பூ, மல்லிகைப்பூ, இந்த 3 பூவில் ஏதோ ஒரு பூவை எடுத்து போட்டாக்கு வைங்க. நமஸ்காரம் பண்ணுங்க, அந்த இது பண்ணுங்கள், அலங்காரம் பண்ணுங்கள். வெத்தலை பாக்கு வைங்க. ஏன்னா மகாலட்சுமியோட அம்சமும் வரணும். மகாலட்சுமி போட்டா இருந்தாலும் பக்கத்தில் வைக்கலாம், இல்லைனா வெத்தலை பாக்க வைங்க. மஞ்சள் விநாயகரை பிடிங்க. மஞ்சள் விநாயகரில் வந்து விநாயகர் வந்துடுவார், சக்தி வந்துடுவா. ஏன்னா மஞ்சள் இருந்தால் சக்தி, அம்மன். ஸோ மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வச்சுருங்க. மஞ்சள் எடுத்து நல்லா உள்ளங்கையில் நல்லா அதை குழப்பி ஷேப் பண்ணி ஒரு சின்ன விநாயகருமே பிடிச்சி மேலே ஒரு குங்குமத்தை வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, மங்களகரமாக இருக்கும். சரஸ்வதி பட ஃபோட்டோ, மஞ்சள் விநாயகர், 2 வெத்தலை பாக்கு. சரியா? 3 பேர் வந்தாச்சு, 30 தேவியில் வந்தாச்சு. விநாயகர் பெருமான் வந்து உட்காந்துட்டார். ஏன்னா விநாயகர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. எந்த பூஜையாக இருந்தாலும் விநாயகர் இருக்கணும். சார் வீட்டில் விநாயகர் படம் இருந்தாலும் அவரை வைங்க. சரியா? இருக்கிற படத்தெல்லாம் வைங்க, அது உங்கள் சாய்ஸ் தான். எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம். ஆனால் முக்கியமாக இது 3 இருக்கணும். சரஸ்வதியோட ஃபோட்டோ, சிலை இருந்தாலும் நல்லது தான். சில பேர் வீட்டில் சிலையும் இருக்கும். இந்த நவராத்திரி கொழுக்கெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த சிலையை கூட சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி வெத்தலை பாக்கு, மஞ்சள் விநாயகர் 3ஐயும் வாழை இலையில் வச்சு ஒரு சின்ன படையல் வைங்க. பெருசாலாம் செய்ய வேண்டாம். முடிஞ்சால் நீங்கள் எதுவும் செய்யுங்க, பதார்த்தம் செய்யுங்க. முக்கியமாக செய்ய வேண்டியது பால் பாயாசம், பால், பச்சை கற்பூரம், வெள்ளை கற்கண்டு, வெள்ளை கலர் பொருள், ஸ்வீட் பொருளாக எடுத்து வச்சுருங்க. தயிர் சாதம் கூட வைக்கலாம், இல்லைன்னா வெள்ளை தயிரை கூட வைக்கலாம், பசும் பாலை கூட வைக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சௌரியப்படுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். இதுக்கு அங்கிட்ட உண்டு ஆடி ஓடி ரிஸ்க்கு எடுத்து கசங்கி மார்க்கெட்டுக்கு போய் காயை வாங்கிட்டு வந்து கறியை வாங்கிட்டு வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம். எந்த தெய்வமே நம்மளை வந்து கஷ்டப்பட்டு நீ என்னை கும்பிடுன்னு சொல்லலை. ஈஸியாக இருந்து கும்பிட சொல்லியிருக்கு. ஆனால் இஷ்டமாக கும்பிடணும். எந்த காரியம் செஞ்சாலுமே இஷ்டப்பட்டு செய்யுங்க, அதில் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். வேண்டா வெறுப்பில் செய்யாதீங்க தயவுசெய்து. கோயிலுக்கு குளத்துக்கு சிலவர் போனாலும் வேண்டா வெறுப்பில் போகிறது. பிள்ளையை அடிச்சுக்கிட்டே போவேன் சிலவர். கோயிலுக்கு போகும்போது வாடா வாடா வாடான்னு இழுத்துக்கிட்டு ரோட்டில் பிள்ளையை இழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே போவான். அதில் வந்து பொம்பளைகள் சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த பிள்ளையை போட்டு படுத்துருவாங்க. அது என்ன பாவமோ உங்ககிட்ட வந்து போவன் வயிற்றில் பிறந்திருக்கு, அதை போட்டு அடிக்கிறது, கோயிலுக்கு போகும்போது அடிக்கிறது. சரி ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமுதாயத்தில் நடக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இஷ்டப்பட்டு தெய்வமை கும்பிடுங்க, சுருக்கமாக கும்பிடுங்க. எளிமையாக இருந்தாலும் இனிமையாக வச்சுக்கிறோம் நம்ம. அப்படி அமைப்பில் சாமியை கும்பிடுங்க. சரஸ்வதி தேவியோட மந்திரத்தை சொல்லுங்கள். இன்னும் தெரியலையா, ஓம் சரஸ்வதி தாயை நமக்கான ஒரு 18 தடவை 21 தடவை 51 தடவை சொல்லுங்கள். சிறப்பை தரும். பூஜையை முடிங்க, உங்கள் கடமைகளை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். பலன்கள் நல்லபடியாக இருக்கும். என்ன சார் பலன் கிடைக்கும் எங்களுக்கு? பீடிகை போட்ட இவ்வளோ நேரம் பீடிகை போட்ட என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா,
படிக்கிற பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. குடும்பத்தில் பிள்ளைகள் படிப்பு இருந்துச்சுன்னா படிப்புகள் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். குடும்பத்தில் காசு பணம் இருக்கும். நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க தொடர்புடையவர்களுக்கு நல்லா இருக்கும். அரசு வேலை கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சில பேருக்கு பேச்சால் பிழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள், வக்கீல் வேலை பார்க்குறவங்க, ஜோதிட வேலையில் இருக்கிறவங்க, பேசி பிழைக்கிறவங்க, பின்னணிப்பார்கள், இவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். கொஞ்ச காலத்தில் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. இதுதான் பெரிய விஷயம். இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் சில இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா ஷார்ட் பீரியடில் நல்லா சம்பாதிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலை எந்த கலையாக இருந்தாலும் சரி, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், சிற்பக்கலை, எந்த கலையாக இருந்தாலும் சரி, திரைப்படமாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். பல தொழிலில் ஞானம் இருக்கும். பன்முகத்தன்மை கிடைக்கும். சரியா? இது இல்லைன்னா இன்னொரு வேலை அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துலையும் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. ஞானம் இருக்கும். நல்லா இருக்கும். சரியா? அருமையான அமைப்பு. நாளை விட்டுறாதீங்க. அன்றைக்கி அந்த இதை பாருங்கள். வேறு மேசராசினியர்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். சரியா? கையில் காசு பணம் இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆள் நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க. பிரில்லியண்ட்டாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் பகுத்தாஞ்சு பார்ப்பீங்க. தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்கனவே சொல்லிட்டேன். தொழிலில் வந்து புதிய கதவுகள் திறக்கும். புதிய கதவுகள் எப்படி சார்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும். தொழில் பண்ணுறவங்களுக்கு அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சனி பகவான் நல்ல அமைப்பாக கொடுப்பார். சுப ஒர்க் எடுக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்கள் ராசிக்கு 10-11 கூடையவன் 9 மணி கூட சாரம் இருக்குது. மிகச்சிறப்பு தான். அருமையாக இருக்கும். சனி பகவான் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். நல்லா இருக்கும். சரியா? சரி. குறிப்பாக சனி பகவான் சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு வேலை, மர வேலை, கட்டிடம், கல், மணல், ஜல்லி, கான்ட்ராக்ட் வேலையில் இருக்கிறவங்க, கமிஷன் அடுப்பில் இருக்கிறவங்க, ரோடு போடுறவங்க, அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல லாபம் வரும். சூரியன் சிறப்பாக இருக்கிறதுனால 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வரதுனால உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக கொடுக்குறாரு. ஆளுமை அதிகாரத்தை கொடுப்பாரு. தகப்பன் வழியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். 11ஆம் இடத்துல சனியும் சூரியன் சேருவாங்க. மாதம் சேர்ந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தான். 5 கூடையவன் 10-11 கூட சேர்ந்துருக்கனால அப்பா மகன் சேர்ந்து வேலை பார்க்குறதுல நல்ல லாபம் இருக்கும். இருந்தபோதிலும் 5ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்ந்து பார்க்குறதுனால கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் சில கான்ட்ராவர்சன் வரும். கருத்து வேறுபாடு வரும். ஈகோ பிரச்சனை வரும். சரியா? வேறு சண்டையெல்லாம் வராது. ஈகோ பிரச்சனை வரும். அதை மட்டும் தவிர்த்துருங்க. மற்றபடி வேறு நல்லா இல்லை. இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல வெற்றி அடையலாம். நீங்கள் போடுகிற திட்டங்கள் எதிர்காலம் கருதி போடுகிற திட்டங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். அதுதான் ரொம்ப நல்ல அமைப்பு. ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் தான் முக்கியம். ஸ்ட்ரக்சர் வந்து அடுத்து பார்த்துக்கலாம். ஃபவுண்டேஷன் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு திட்டத்தை போட்டாலுமே இந்த காலகட்டத்தில் போட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். கோயில் உலகத்துக்கு போய்ட்டு வரதுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு 5 கிரகங்கள் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குது. சுக்கிரன், புதன், சூரியன், குரு, சனி பகவான் 5 பேருமே வந்து மேசராசிக்கு நல்ல கிரகங்கள் தான், புதனை தவிர. சரியா? சூரியன் பஞ்சமாதிபதி, குரு வந்து பாக்கியாதிபதி, சுக்கிரன் கலசர ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. அடுத்து வந்து புதன், அவர் வந்து சத்துரு ஸ்தானாதிபதி தான். இருந்தாலுமே அவர் வந்து அடுத்து மாதம் 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைகிறாரு. சரி, அதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால் மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓகே நேயர்களே, நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்கிறேன் நான். சரியா? நிறைய வீடியோ போடுறேன். மேசராசிக்கு தசாபுத்திக்கும் போட்டுக்கிறேன். பொது பலன்களையும் சொல்கிறேன். அப்பப்போ வந்து கிரக நிலைகளாக கொஞ்சம் நான் அப்சர்வேஷன் பண்ணி உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன். ஆதிபத்தி விஷயத்தையும் சொல்கிறேன், காரகத்துவத்தையும் சொல்கிறேன். அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா சுக்கிரன் கொஞ்சம் இதால் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சு தான் இருக்கிறாரு 28ஆம் தேதிக்கு மேலே. சரியா? ஏன்னா அவர் வந்து உச்சமானாலுமே ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு. மார்ச் 1ஆம் தேதிக்கு பின்னாடி அவர் வக்கரம் அடைவார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதனால் மார்ச் மாதத்துக்கு பின்னாடி நீங்கள் வந்து சுக்கிரன் வழிபாடை தொடர்ந்து வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு வந்து இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பு. இந்த வழிபாடையும் நீங்கள் செய்யலாம். சரியா நேர்களே? இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த வழிபாடை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அச்சாரமாக இருக்கும். அந்த வருகிற கெடுபலங்கள்லாம் குறையும். ஏன்னா மார்ச் 1ஆம் தேதிக்கு பின்னாடி சுக்கிரன் வக்கரம் அடைஞ்சு ஒரு நிலைமையில் இருப்பார். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும், பங்குனி 30 வரைக்கும் அவர் நிலைமையில் இருப்பார். கவனமாக இருக்கணும். சரியா? கணவன் மணி உறவு, குடும்பம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். மார்ச் 1ஆம் தேதிக்கு பின்னாடி நான் நேரம் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நிறைய தகவல் சொல்லலாம் நினைக்க நமக்கு டைம் வர மாட்டேங்குது. சரி, இருந்தாலுமே இப்போ சொல்கிறேன், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லாதவங்க சுக்கிர ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. சிரமப்படாமல் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகம். 12ஆம் இடத்துல அவர் சில சிக்கலில் மாற்றுறாரு. ஸ்ரீரங்கம் போங்க, கஞ்சனூர் போங்க, திருப்பதி போங்க. இங்கே சவுத் சைடில் வந்து நவ திருப்பதி, நவ கைலாசம் இருக்குது, அங்கேயும் போகலாம். நீ ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் சுக்கிரனுக்காக சொல்கிறேன். இதுக்கு ஒரு தனியாக வீடியோ வேணால் போடுறேன். நான் சுக்கிரனுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன்.
சுக்கிரனுக்கு சேர்ந்த மங்கலம் நவ கைலாசம் சிவனாலயம், இல்லைன்னா நவ திருப்பதி பெருமாள் ஆலயத்துக்கும் போகலாம். தென் திருப்பதிக்கும் போகலாம். அதுவும் வந்து சுக்கிரனோட ஸ்தலம் தான். இந்த ஸ்தலத்துக்கு போங்க. மதுரைக்கு தெற்க இருக்கிறவங்க நவ திருப்பதி நவ கைலாசத்துக்கு போங்க. மதுரைக்கு வடக்க இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம், திருப்பதி, கஞ்சனூர் போங்க. நல்லபடியாக இருக்கும். அதையும் சொல்லி இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். கூட்டு கழித்து பார்த்தா மேச ராசிக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் ராசிக்கு மூடாப்படத்தில் வக்கரகதியில் இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான். நல்லாயிருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசினியர்களுக்கு இந்த வசந்த பஞ்சமியை முன்னிட்டு வருகின்ற நாட்கள் நல்ல நாட்களாக கொடுக்கட்டும். வாழ்க்கையில் வசந்தம் வீசட்டும். ஏன்னா வாழ்க்கையில் வசந்தம் இருக்கணும். அந்த வசந்தத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அசுபனி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.